சகலத்தை சாகித்து சகலத்தையும் விசுவாசித்து நம்பும். சகலத்தை தாங்கி சகலத்தை சகத்து சகலத்தையும் விசுவாசித்து நம்பும். சாந்தமும் தயவும் பொறுமையும் உள்ள அன்பு இல்லை என்றால், சாந்தமும் தயவும் பொறுமையும் உள்ள அன்பு இல்லை என்றால், ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை நான். அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை நான். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 18 வரை. தியானத்தின் தலைப்பு சரியான ஆரம்பம். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 15. பல தோல்விகள் தவறான ஆரம்பத்தினால் தான் வருகிறது என்பதை மறுக்க முடியாது. அதே சமயம் சில சமயங்களில் நமக்கு இருக்கும் பக்தியும் வைராக்கியமுமே நமக்குள் ஒருவித பெருமையை வளர்த்து விடுகிறது என்பதையும் மறுக்க முடியாது. அதனாலேயே நாம் நமது சாட்சியை இழந்து வாழ்வில் தோற்றுவிடுவதும் உண்டு. தானியேலும் நண்பர்களும் பெருமை பேசாமல் கவனமாக செயல்பட்டு தங்கள் மன உறுதியை ஆரம்பத்திலேயே நிலைநாட்டிவிட்டனர். இவர்கள் இப்படித்தான் என்று அந்த பிறவின பிரதானிகள் கண்டு கொள்ளத்தக்கதாக ஆரம்பத்திலேயே நடந்து கொண்டார்கள். இதனால் இறுதி வரை அவர்களால் தேவனுக்கு சாட்சிகளாக நிற்க முடிந்தது. சில சமயங்களில் நமது வைராக்கியமான ஆரம்பம் பிறருக்கு கேலியாக இருக்கக்கூடும். ஆனால் அதுவே பின்னால் நமக்கு வேலியாகவும் அமைந்துவிடும். பிறர் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணமே தப்பு செய்வதிலிருந்து நம்மை விலக்கி பாதுகாக்க உதவியாயிருக்கும். அடுத்ததாக தானியேல் பிரதானிகளின் தலைவனுடனும் விசாரிப்புக்காரனுடனும் பேசிக்கொண்ட விதத்தை சற்று கவனியுங்கள். நாம் யூதர், இந்த உணவு நமக்கு அருவருப்பானது என்று பெருமை பேசி கல்தேயரின் மனதை அவர்கள் புண்படுத்தவில்லை. அப்படி பேசியிருந்தால் அந்த அதிகாரிகள் ஆத்திரப்பட்டிருப்பார்கள். ஆனால் தானியேலோ பிரதானிகள் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார் என்று வாசிக்கிறோம். விசாரிப்புக்காரனிடம் இப்படி செய்து பாரும், சரிவராவிட்டால் விட்டுவிடும் என்று எத்தனை தாழ்மையாய் ஆலோசனை சொன்னார் பாருங்கள். அவர்கள் பேசிய விதத்திலேயே அந்த அதிகாரிகள் மனம் இளகியிருப்பார்கள். தானியேலின் பக்தி அவரை பெருமைப்பட விடவில்லை, மாறாக இன்னும் தாழ்மைக்குள் வழிநடத்தியது. பிரியமானவர்களே, இன்று தங்களை கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள், தலைவர்கள் என்று கூறிக்கொண்டு முதன்மை இடங்களையும் மதிப்பு மரியாதையையும் எதிர்பார்க்கிறவர்களும் பெருமை பேசி பிறரை புண்படுத்துகிறவர்களும் பலர் உண்டு. இது தேவனுக்கு கீர்த்தியை அல்ல, அபகீர்த்தியையே கொண்டு வரும். அஸ்திபாரமும் ஆரம்பமும் கிறிஸ்துவுக்குள் போடப்பட்டு நம் வாழ்வு சரியாக எழும்புமானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும் அவருக்கு மாத்திரமே புகழை கொண்டு வருவதும் சமுதாய அழுக்கிலிருந்து நம்மை வேறுபடுத்தி இப்பாவ உலகில் வெளிச்சமாகவும் உப்பாகவும் வாழுவதும் நமக்கு கடினமாக இராது. ஏனெனில் கர்த்தரே நமக்கு உதவி செய்வார். நமக்கிருக்கும் பக்தியானது பெருமையை அல்ல, தாழ்மையையே கற்றுத்தர வேண்டும். ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, நான் பெருமையானவைகளை பேசி உமக்கு அபகீர்த்தியை கொண்டு வராமல் தானியேலைப் போல தாழ்மையாக இருக்க எனக்கு கற்றுத்தாரும். ஆமென்.